வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், நம்ம ஊர்ல இருந்து சிலிகுரிக்கு கிளம்பிட்டோம், நார்த் ஈஸ்ட்டுக்கு. ஆக்சுவலி நானும் நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. இப்போ வந்து பண்ண சடனா பிளான் பண்ணி ஃபிளைட் ஏறி கிளம்ப போறோம். இந்த ட்ரிப்ல யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் மாப்ள, அதுக்கப்புறம் நம்ம கிருஷ் தம்பி, நம்மளோட வைஷு. ஸோ வந்து ஹிந்தி வந்து பண்ண இந்த ட்ரிப்ல வந்து பண்ண 2 பேருக்கு தெரியுங்க. ஸோ வைஷுக்கும் தெரியும், பிரவீனுக்கும் தெரியும். நல்லா பார்கெயின் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பே அல்டிமேட்டா இருக்க போகுது. அண்ட் டிடிஎஃப் எதுக்காக மெயினா போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ நான் நார்த் ஈஸ்ட் போற பிளான் கிடையாது, கொஞ்சம் லேட்டரா போறதா பிளான். நம்ம குஜராத்துக்கு போய் நம்ம கார் எடுத்துட்டு ராஜஸ்தானுக்குள்ள போற, அடுத்த ஸ்டேட்டான ராஜஸ்தானுக்குள்ள என்டர் ஆகிறது தான் பிளானா இருந்துச்சு. ஸோ என்னோட லவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. ஸோ அங்கிருந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே போய் வந்து பார்த்தீங்கன்னா கையோட கூப்பிட்டு வர போறேன். அங்கிருந்தே அவங்க கூடயே வரணும்னு தான் ஆசை. பட் என்னன்னாங்க, அப்படி வர்றதுக்கான சூழ்நிலை இப்போ நமக்கு இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் வந்து பண்ண டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிட போறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் கழிச்சு நான் பாக்குறேன். ஒரு 8 மாசம் கழிச்சு போப்பேனா? 8 மாசம் 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆளுன்னு வருது வாயில. அவங்க நம்மளோட ஆளுன்னு சொல்லிக்கலாம். சோ நம்மளோட ஆளு வந்து பார்க்க போறோம். சோ டிடிஎஃப் நம்ம சேனலுக்கு யாரப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சிலிகுரிக்கு போய் நம்மளோட செல்லத்தை பார்க்க போறோம். நினைச்சதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றீங்க. டிடிஎஃப் டைம்ல ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆச்சு. என்ன வாசம் இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனீங்களா, ஃபிளைட் ஏற போறீங்களா அப்படின்னா, இல்லைங்க, லைட் ஏறி இறங்கி நாங்க வந்தவங்க ஒருத்தர் பாட்டுக்கு நான் தான் உங்களுக்கு கார்ல கூட்டு போவேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு நம்மளோட பேக் நான் தான் இழுத்துட்டு வந்துட்டு இருந்த பேக அவரு பாட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. பேசணும் எவ்வளவுங்கன்னு கேட்டோம். எங்கடா பார்க்கிங் பண்ணோம், அவங்க தான் கொடுத்தாங்க. மேல கேஜும் இல்ல, வைக்க முடியாது. We also don't know. He come and he take ஐயோ நல்ல மனுஷர்டா. தேங்க்யூ சோ மச் பையா. நம்மள வேணாம் மாப்ள, நம்ம இந்த பிரைஸே கொடுத்துருவோம். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட பைக் இங்க தானுங்க இருக்கு. ஸோ கரெக்டா எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் வந்து போனா அஜிமா பிளைட் கேட்டிருந்தேன். அவன் தரேன் கொஞ்சம் தள்ளிட்டான். இப்பதான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து போனா அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தான். அவங்களுக்கு கால் பண்ணா எடுக்கல. அஜிக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கலடா அப்படின்னா, மேபி அவர் ஊருக்கு போயிருந்தாலும் போயிருப்பாரு அப்படின்னா உடனே அதான் அவங்க ஊருக்கு போனாலும் போயிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளவுதான், ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டோமே, அப்புறம் என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போன் எடுத்துட்டாங்களாங்க. மாப்பிள்ள அண்ட் வந்து ஏன் அஜி மாப்பிள்ள வரல அப்படின்னாங்க. அஜி மாப்பிள்ள வந்து பாருங்க படம் நடிக்க போறாரு. சோ வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ சாரி மாப்பிள்ள சொல்லிட்டேனே. சரி மாப்பிள்ள, சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கிறோங்க. சரி மாப்பிள்ள, நீ பார்த்து பத்திரமா இரு. கட் ஆயிடுச்சா? ஆக்சுவலி டிடிஎஃப் இது வந்து நம்மளோட பிரவீனோட வால்பேப்பரு. இந்த வால்பேப்பர்ல ஏதோ இந்த வால்பேப்பர் வச்சா நிறைய காசு வருவாங்க. ஸோ யாரு நம்ம வைஷ்ணவி இந்த வால்பேப்பரை பார்த்துட்டு, ஓ மை காட் திஸ் வால்பேப்பர் வா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏடா வால்பேப்பர் இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானே சும்மா தான் வச்சேன். அவன் வந்து பண்ணா ஐபேத்தி விட்டுருச்சு. அப்படியா? கொஞ்சம் ஆட் ட்ராப் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி அஜி வச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்ப அஜி வந்துட்டு மாப்பிள்ள என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு பில்டப் பண்ணுது, அப்படி என்ன வால்பேப்பர்டா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு இவன் வந்துட்டு மாப்பிள்ள இது வந்து பண்ண வச்சா காசு வருண்டா அப்படின்னு சொன்னான். எங்கிட்ட என்ன சொல்லிட்டான், இது பிளாக் மேஜிக்ட்டான். அவங்கிட்ட என்ன சொன்னா இலுமினாட்டின்ட்டான். நான் வந்து பண்ண இந்த பிளாக் மேஜிக் இலுமினாட்டி அந்த சைட் போகாத அது அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி தள்ளி வர்றாரு. இவனுக்கு என்னன்னா ஆளாளுக்கு அந்த வால்பேப்பர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காருங்க. உண்மையாவே இது இலுமினாட்டில அது என்னடா அது தெரியலையா? ஆனா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல, காசுலாம் வருதா? சரி நானும் வச்சு பாக்குறேன். யூ நோ வாட் இஸ் தட் ரே? யூ நோ தட் வால்பேப்பர் தட் இஸ் an illuminati. Yes, no? The sign is like What are you doing, Vasan? What are you doing? Exploring. What are you exploring? Nature. What kind of nature it is? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆக்சுவலி டிடிஎஃப் என்னன்னாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் vlog பண்ணலாம்னு நினைச்சேன். இங்க ஏதோ ஃபங்க்ஷன் போலங்க. பொண்ணுங்க எல்லாருமே வந்து பண்ண சாரி கட்டிட்டு அழகழகா போறாங்க. நான் உங்களுக்கு இங்கேயாவது உங்களுக்கு காட்டுறேன். நானு எல்லாருமே சாரி போட்டுட்டு போறாங்க. பட் ரொம்ப அழகழகா போறாங்க. நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், நார்த் ஈஸ்ட்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மட்டும் பட்டிருக்கேன். அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பைக் மேலேயே இருந்துச்சு. இது ஆக்சன் மேடம். நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம். அவங்க பாருங்களேன், அந்த வண்டியில எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பண்ண அழகழகா சாரி போட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அப்படிதான் வந்து பண்ண அழகழகா சாரி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதாங்க பாருங்க, அங்க ஒரு அக்கா சாரி போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா உண்மையாவேங்க எதுவுமே பிளான் இல்லாம வர்றது
பயங்கர சூப்பரா இருக்குது. இங்க பாக்கும்போது ஏமாப்ல எந்த பிளானும் இல்லாம வருது. இங்க நிறைய பேர் சைனீஸ் மாதிரி இருக்காங்க, அது நமக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பிளானே இல்லாம வந்து பாக்கும்போது இங்க பாருங்களேன், சாரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அழகழகா இருக்காங்க. டக்குனு இங்க வந்து பாக்கும்போது அது ஒரு நம்ம நல்ல ஒரு ஃபீலா இருக்குல்ல, அந்த மாதிரிங்க. அப்படி பார்த்துட்டே இருக்க கூடாது. சாரி, அது நம்ம பாக்குறோம்ல, அவங்க எம்பாரசிங் ஆகிடுவாங்க. ஐயோ இது என்னடா இது இப்படி பாக்குறாங்க, அதாவது நான் பார்க்காத போது. ஆனா அது பசங்களே எப்பவுமே அப்படிதான், பார்த்தா வச்ச கண்ணு வாங்காம பாக்குறது. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல மாப்ள, பாக்குறதே தெரியாது மாப்ள. எங்க உங்களை பாக்குறதுக்கு தானுங்க நாங்க கண்ணாடியை வாங்கி போடுறது. திருப்பி பாக்குறோம் மாப்ள. Where is my bike player? Oh, cool. So TTF நம்ம பைக் வந்து பண்ணா அங்க இருக்குங்க. ஃப்ளார்சன் கலர்ல இருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலி இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் ராப்பிங் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா நான் நினைச்ச ஃப்ளார்சன் கலர்ல இருக்குன்னு பார்த்தா இது லைட் கிரீன்ல இருக்கேடா. நான் இன்னும் பார்க்கவே இல்ல. லெமன் கிரீனா? He said ஃப்ளார்சன் green. This is your bike. Yeah, nice. ஐயோ மாப்ள, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அழகா இருக்குடா, சூப்பரா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த பார்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா இது அப்படியே கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுட்டான் பையன். இவன் எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு காட்டுறேன் மாப்பிள்ளைங்க பாரு மாப்பிள்ள. இங்கெல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டான். இது என்னடா சீட் கவரு? வாவ் பிரவீனு, ஆமாண்டா இந்த சீட் கவர் எப்படா போட்டாங்க? பிரவீனு, பைக் எடுத்து வெறித்தனமா மாடிஃபை பண்ணிட்டுமா? என் மாடிஃபிகேஷனோட திறமைய பாக்குறியா? ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட Z900 ZX 9R மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன சார் ZX 9R அப்படி ஒரு பைக் இருக்கா அப்படின்னா அப்படி மாடிஃபை பண்ண முடியுங்க. நம்ம Z900 மாப்பிள்ள நேக்கடு பைக்கா, ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கா மாத்திடலாம். பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சு. பட் இப்பவே வந்து பாருங்க நல்லா இருட்டிச்சுங்க. வண்டி சாவி போட்டா வந்து பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வண்டி எடுக்காம இருந்ததுனால பேட்டரி டவுன் ஆயிடுச்சு போல. இத்தனைக்கு புது பேட்டரி தான் மாட்டிருந்தோம், அப்படி இருந்துமே வந்து பண்ண பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜம்ப் ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம், அப்படியே தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரவீன் கிட்ட கொடுத்துருவேங்க, மாப்பிள்ள ஓட்ட ஆரம்பிச்சிருவான். பிரவீன் ஜாக்கெட்டுக்கு ட்ராக் பேண்ட்டு, அந்த ஒரு ட்ராக் பேண்ட்டுக்கு ஒரு செருப்பு. நான் இங்கே பாரு, நான் ஓட்டாத ஆள் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கேன் பாரு. யூ டோவிங் இன் அனதர் வெஹிக்கிள் ஆர் ஜஸ்ட் தி? ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னாங்க, பைக் எடுத்துகிட்டு போய் டோ பண்ணுவோம்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா தள்ளி விட்டே ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகாது. தள்ளி விட்டா உடனே ஸ்டார்ட் ஆகிற வெஹிக்கிள் எதுன்னா ஆர்டிஆர் தான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சு. ஆக்சுவலி வண்டியை வந்து பண்ண ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணோங்க, அதுக்கப்புறமும் வந்து பண்ண ஆஃப் ஆச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் ஆஃப் ஆச்சு. ஸோ இப்படியே ஆகிட்டு இருந்துச்சு. சரி பெட்ரோலும் ரொம்ப ட்ரையில் இருக்கேன்னு பெட்ரோல் அடிச்சோம், மறுபடியும் வந்து பண்ணால் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அதாவது ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணால் ஆகுது, அதுக்கப்புறம் ரீசார்ஜே ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி எப்போவாவது ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சா இந்த மாதிரி பேட்டரி டவுன் ஆகும், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆகிடும். பட் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்துமே வந்து பண்ண ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஓ கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 25 கிலோமீட்டர்ஸ் சம்திங் அண்ட் 56 minutes ஜேர்னி அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சத்தான் காட்டுதுங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து பண்ண வண்டியை ஸ்டாப் பண்ணாமல் நம்ம பிரவீன் மேப்பில் ஓட்டிகிட்டு போயிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டரி சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் காலில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பண்ணால் ஆஃப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் ஏதாவது மெக்கானிக் ஷாப்பில் வந்து பண்ணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பட் எப்படியோ நம்ம வண்டியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பட் பேட்டரி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் பிரவீன் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்ததுக்கே பிளாஸ்ட் ஆகுதுங்க வண்டி, சரியான பிளாஸ்ட் ஆகுது. மாஸ் பண்ணி டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறேன்.
டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 7 o'clock ஆச்சு. எப்படியோ வந்து பண்ணா நம்ம சிலிகுரிக்குள்ள வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 1 hour ஜேர்னிங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பண்ணா வண்டி ஆன்லேயே தான் வச்சிருந்தோம். சரி பேட்டரி அப்படியே சார்ஜ் ஆகிட்டே இருக்கட்டுமேன்னு சொல்லி அப்புறம் திடீர்னு பார்த்தா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா இப்போ ஒரு 10 secondsக்கு முன்னாடி தான் மொபைல் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அப்புறம் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸோ கண்டிப்பாக வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் எங்கேயாவது கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணியே ஆகணும். மைக் வாங்க வந்திருக்கேங்க. ஸோ வந்து இப்போ என்ன மைக் வாங்குறேன்னா அந்த ஹோலி லேண்ட் லார்க் M2 தான் வாங்குறேன். ஆக்சுவலி நான் என்ன வாங்கணும்னு நினச்சிருந்தேன்னு வந்து பண்ணேன் M2S வாங்கணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் 2 vlogலையுமே வந்து பண்ணேன் அந்த 2 மைக் தான் யூஸ் பண்ணேன். அது என்ன வசாச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் தொலைக்கலைங்க, திருடிட்டாங்க. ஏன்னா காருக்குள்ளே வச்சுருந்தது. காருமே வந்து பண்ண லாக்கில் தான் இருந்துச்சு, கார் ஓப்பனில் இல்லை. பட் அப்படி இருந்துமே யாரோ திருடிட்டாங்க. பட் அந்த மைக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் ப்ரமோஷன்லாம் கிடையாது, சீரியஸாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 minute பையா சீரியஸாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மைக் அவ்வளோ ஒர்த் மைக்குங்க. பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து மேக்னெட் தான். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து மேக்னெட் தாங்க. இங்கே மாட்டிட்டு இப்படி மாட்டிப்போமா, ஸோ இப்படி போடும்போது டக்குனு இது கழண்டு விழுந்துருது. அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர குவாலிட்டி வந்து பண்ணால் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. பட் இந்த M2Sல வந்து பண்ணால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தொலையாது, நல்லா லாக்காகி உட்காந்துக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு இந்த M2S விடவே M2A தான் பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கு அன்னைக்கு நம்ம ஏதாவது செட்டிங் ஏதாவது மாற்றி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைக் வேறு வந்து பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. பட் ரைடு வந்து பண்ணால் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. வண்டி வந்து பண்ணால் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இன்ஜின் சிம்பிள் காட்டுது, பேட்டரி சிம்பிள் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 4500 RPM 5500 RPMக்கு மேலே வந்து பண்ண வண்டி போக மாட்டேங்குது. பவர் KTRC ஸோ கவாசக்கி ட்ராக்ஷனல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இல்லைங்க. ஸோ அது வந்து பண்ண வண்டியவே டேக் ஓவர் பண்ணியிருக்கு. எதனாலனா ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வந்து பண்ணால் வண்டி ஓவராக பவர் போனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி ஸோ வந்து அது அப்படியே வேலை செய்யுது. ஸோ ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கு இல்லைங்க, அதனால் டிடிஎஃப் டைமோட வச்சுன்னா நைட் 7:30 ஆச்சு. அட்லாஸ்ட் வந்து பண்ணால் நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண போய் கொடுத்தோங்க. அவங்க வந்து பண்ணால் பைக்கெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. வேலை என்ன ஒன்றே வந்து பார்த்துட்டு கடை மூடிட்டு இருந்தாங்க. அவங்க கடை மூடிட்டு இருந்த மாதிரி தெரியலடா, இந்த வண்டியை தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்லை இந்த வண்டியை வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே போகலான்னு நினச்சிருப்பாங்க போல. வண்டியை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் போயிட்டாங்க. வண்டியெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தாங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வண்டியை பேட்டரி சார்ஜ் பண்ணணும் உடனே மூஞ்சியே சொங்கிடுச்சு. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லைங்க 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் 2 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுறோம், ஃபுல் சார்ஜ் ஆனால் போதுன்னு உடனே அவ்வளோதான் அவங்க ஸ்டன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண கொடுத்தோம். அப்புறம் எப்படியாவது பண்ணி கொடுங்க மச்சான், இன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து பண்ண தமிழ்நாடு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேட்டரி கழட்டிட்டு போய் உள்ளே வந்து சார்ஜ் போட போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி உள்ளே சார்ஜ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வே சார்ஜ் डाल दिया ना? ओके ओके ओनली 1 hour इट विल बी फुल चार्ज भैया? फुल चार्ज नहीं होगा, फुल बंद करेगा, सब दुकान बंद करेगा। ये सुन रहे कि क्या बोल रहे भैया, बोलो। अभी जो है ना, अभी सब दुकान बंद करने का टाइम हो गया। ओके, अभी चार्ज उसमें नहीं ओ 1 hour कடையை க்ளோஸ் பண்ண போறாங்களாமா? होगा मेरे में आपका चार्ज होगा। எவ்வளோ இந்த வண்டி எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுமோ அது வரைக்கும் சார்ஜ் தருவாங்களாமா, சார்ஜ் பண்ணுவாங்களாமா. அந்த வண்டியில என்ன வேலை செய்றாங்களா भैया? क्या अभी 1 hour 1 घंटा लग जाएगा ना? அது நம்ம கேட்டோம்னா என்ன நினைச்சுப்பாங்க. அதான் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னாங்க, இல்லைங்க 1 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆகாது எங்களுக்கு தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல நாங்க கடை மூடிடுவோம். இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அது வரைக்கும் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க வண்டிக்கு சார்ஜ் போடுவோம். அவங்க போலாம். யா பையா கப்டா காடி மாடல் கவாசக்கி Z900. ஸோ டிடிஎஃப் இப்போ வந்து பண்ண ஜாலியாக ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். பிரவீன் வந்து பண்ண பயங்கர டயர்டா இருக்கா. மாப்பிள்ள வந்து பண்ண ரூம்ல போய் தூங்க போறான். நான் வந்து பாத்துட்டேன்னா இப்போ ஷாப்பிங் போறேன். ஏன்னா நீங்க 20 நிமிஷத்துல கால் பண்ணிடுவாங்க. 30 நிமிஷம் எதுவும் வாங்கல. நீ இருக்கல, நீ வந்து எடுத்துட்டு வந்துரு. கிறிஷ் அவன்லாம் ஓட்ட விட்டுறாது, அவனெல்லாம் சும்மாரு. அவன் 3 காரை உடைச்சவன், பைக்கை உடைக்க சொல்றீங்களா? டயர்டா இருக்கான், தூங்க போறான்னு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு மாப்பிள்ள. அப்படியே வண்டி இங்க ஏமாப்பிள்ள எட்டி பார்த்தா நம்ம ரூம் கடை. ஆக்சுவலி ரூம் பக்கத்துல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக் ஷாப் இருக்குங்க. நம்ம மைக் கடை கூட வந்து பண்ண இங்கே தான் இருக்குது. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து இதுக்கப்புறம் அப்படியே வந்து பண்ண போய் ட்ரெஸ் எடுக்க போகணும். ட்ரெஸ்லாம் பெருசாலாம் இல்லைங்க, டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வரணும். நைட் வேஸ்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிடிஎஃப் நாங்கள் பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம் நாங்கள், இந்த ஒரு கேப் ஒன்று வாங்கியிருக்கேங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 டிஷர்ட் பக்கம் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ட்ராக் பேண்ட் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கெட்டு. இந்த ஜாக்கெட் எப்படின்னாங்க மிலிட்ரி நாங்கள்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஜாக்கெட்டு, எக்கச்சக்க பாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வெயிஸ்ட் நம்ம வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லலாம் விளையாடுவோம்ல, வெயிஸ்ட் அப்படிம்பாங்கள்ல, வெஸ்ட்டும்பாங்கள்ல உள்ளே போடுற அந்த வெஸ்ட்டு. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கிடையாது, இது எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ்க்காக.
ஏன்னா நான் எக்கச்சக்க திங்ஸ் வைப்பேன், கேமரா, பேட்ரி, கோப்ரோ 3, இன்ஸ்டா 360 அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வைப்பேனா. ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இது வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, நிறைய திங்ஸை உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய சாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இப்போதைக்கு இதுதான் வாங்கியிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஸ்கேட் போர்டு இருக்குங்க. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆக்சுவலி நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்த டெக்கத்லான் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பெங்களூர் கம்பேர் பண்ணுறதை விட, தமிழ்நாட்டு சென்னையில் கம்பேர் பண்ணும்போதை விட இந்த டெக்கத்லான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதோ இங்கே இருக்குது நம்மளோட ஸ்கேட் போர்ட். இன்னும் டச்சு கொஞ்சம் விட்டு போச்சு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அது சும்மா அங்கே ப்ராக்டிஸ் ஒரு நாள் பண்ணோம்னாலே அப்படியே வந்துடும். இங்கே எக்கச்சக்க ஆக்சசரிஸ் இருக்குது. பட் இங்கே இருக்கிறதுல எனக்கு நமக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே நான் வாங்கிட்டேன். ஸோ வந்து எங்கே கேமராமேனே வராமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதாங்க, இங்கே நமக்கு தேவையான மேக்ஸிமம் ஆஃப் ஆக்சசரிஸ்லாம் நமக்கு வாங்கிட்டேன். மித்ததெல்லாம் வந்து பார்த்துட்டுனா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் சர்ப்ரைஸ். இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? லாலிபாப்பு கேக் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ கால் பண்ணி சொல்லியாச்சு. வண்டி ஆக்சுவலாக கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி மேலே இருந்து வர சொல்லியிருக்கோம். என்னடா யாருக்கு? டேய், இவங்க ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன்டா, சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு. எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்? சரி ஏதோ ஒன்று விட்டுட்டேன். பைக்கு கீழே விழுந்துருச்சுனோட அல்ல இல்லை. எப்படின்னா இருந்துச்சு ஐடியா? தெரிஞ்சு ஓடி வரதில்லையே. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே டு லாலிபாப். சாவி இல்லையே. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா early morning 1:30 ஆச்சுங்க. இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ண பயங்கரமாக ப்ராங்க் பண்ணிட்டாங்க. திடீர்னு வந்து பாருன்னா வைஷு வந்து, நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், வைஷு இருந்துட்டு ஓடி வந்துட்டு அவங்க வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னாங்க. எப்படி விழுந்துச்சு என்ன ஏதுன்னு சொன்னேன். இருங்க பிரவீனுக்கு கால் பண்ணுறங்கும் போது இல்லை கீழே தான் நின்றுட்டு இருக்கா வாங்க அப்படின்னாங்க. நானும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா சும்மா ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட நம்மளோட லாலிபாப் மாப்பிள்ளைக்கு பர்த்டே. ஆக்சுவலி பிளான் பண்ணி வரலைங்க, சீரியஸாகவே நாங்கள் வந்து பண்ண பிளான் பண்ணி வரல. ஸோ நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்தது தான். அப்புறம் வந்து பார்த்தா உண்மையாகவே சீனியர் மாப்பிள்ளையோட பர்த்டே. ஆக்சுவலி நான்லாம் பெருசாக கேக்கு வெட்டி இந்த செலிப்ரேட்லாம் பண்ணாத ஆளுங்க, அதனால தான் நான் பண்ணல. பட் பசங்க அப்படி இல்லை, செலிப்ரேஷனுக்கே பிறந்தவங்க. அதனால வந்து பண்ணால் ஆமாம், அதனால வந்து பண்ணால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். கேக் வெட்டி எல்லாம் சாப்பிட்டோம், அவ்வளோதாங்க. ஓகே டிடிஎஃப், நம்ம vlog ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டேக் டேக் கேர். அவ்வளோ வேகமாக நல்ல சேஃபாக போங்க. இந்த ஹெல்மெட் பண்ண வேண்டியிருக்காதீங்க. பை டிடிஎஃப். லவ் யூ. ஸ்டார்ட்ஸ் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.